ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்டில் யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம கையாலேயே கேக் செஞ்சு செலிப்ரேட் பண்ணலாங்க. அதுவும் ஈஸியாக செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இடையிடையே சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி கேக் செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு லைட் எல்லோ கலர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு அடுத்தது 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அளவுகள் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களும் எடுத்துக்கணும். ஆயில் ஊற்றின பிறகு நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை போட்ட பிறகு நல்லா அடித்து விட்டுறணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ண பிறகு மைதா மாவு 1 கப் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. மைதா மாவு போட்ட பிறகு நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணல. அதற்கு பதிலாக ஈனோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா அப்படியே ஜலிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு காய்ச்சிய பால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து உரமா வச்சுக்கலாம். அடுத்தது கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்னுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் உள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. இங்கே கேக் டின் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் வச்சு கூட நம்ம கேக் செய்யலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ண பிறகு நம்ம கேக் பேட்டர் இதில் ஊற்றிடலாங்க. அடுத்தது இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடும். அடுத்தது ஒரு குக்கர் வச்சு இதில் கொஞ்சமாக சால்ட் அல்லது மணல் போட்டு பரப்பி விட்டுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டாண்டை வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை உள்ளே வச்சிடலாங்க. இப்போ குக்கர் மூடியில் கேஸ்கட் விசில் போடாமல் இது ஒரு 20 மினிட்ஸில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரைங்க. சர்க்கரை போட்ட பிறகு நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணணுங்க. உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் ஊற்றின பிறகு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணலான்னா, இப்படி பவுலில் வந்து தலைகளாக கவுத்துறப்ப கீழே விழுகாமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு கரெக்டான க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து உரமா வச்சுக்கலாம். அடுத்தது கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் கரெக்டாக கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வெளியே எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நம்ம இந்த தட்டு போட்டு இந்த மாதிரி தலைகளை கவுத்தி எடுத்துடலாங்க. இப்போ பட்டர் ஷீட் எடுத்துடலாம். அடுத்தது கேக் நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மேடாக இருக்கிற பகுதியை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கேக்கை நம்ம 2 லேயராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், 2 லேயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கிற லேயர் மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் நல்லா லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சுகர் சிரப் நல்லா இறங்கியிருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சுகர் சிரப் போட்ட பிறகு இந்த மாதிரி பைப்பிங் பேக் வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க.
இந்த லேயர் மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ண பிறகு நெக்ஸ்ட் லேயர் வைக்கணும். செகண்ட் லேயர் வச்ச பிறகு அது மேலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் போட்ட பிறகு நம்ம க்ரீம் மறுபடியும் போட்டுக்கிறோம். க்ரீம் நல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இது மேலே நமக்கு பிடிச்ச அளவுக்கு டிசைன் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி டிசைன் போட்ட பிறகு நம்ம வீட்டில் செர்ரி பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ அழகாக செர்ரி பழம் வச்சுட்டோம். அடுத்தது சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி கேக்குக்கு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பர்த்டே கேக் வீட்லேயே நம்ம செஞ்சுட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக நம்ம கட் பண்ண முடியுது. நான் வீடியோவில் சொன்னபடி நீங்களும் அளவுகள் சரியாக எடுத்து கேக் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் 4S ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.